சட்டமன்ற கூட்டத்தொடர் விவாதங்கள் எல்லாம் முடிஞ்சிருக்கு. விஜய் அவர்களுடைய வெற்றி, இதனுடைய பின்னணி என்ன ஃபாதர்? லாட்ரி பணமா, வேற ஏதாவது பணமா, ரூட் மாஃபியாவா, இதுக்குள்ளெல்லாம் நான் போகவே விரும்பல. பொதுவாக ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்னு இதை சுருக்க பார்க்குறாங்க. சாக் அமைப்பு, ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசரி குரூப் பண்ண ஒரு ஸ்டடியினுடைய சுருக்கம்னு வச்சுங்க. அதனால இந்த பேப்பரோடைய நான் பேசுகிறேன். பல்வேறு அதிருப்திகள் இருந்ததாக நாம் ஏற்றுக்கொள்வோமே அல்லது வைத்துக் கொள்வோம். எல்லா குடும்பங்களுக்கும் முன்னரே அவர் ஏதோ ஒரு வகையில் அறிமுகமாகி இருந்தார். அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன என்பதை பற்றின விசாரணைகளுக்கான தேவை அதிகமாக இருக்கவில்லை. ரசிகர் மன்றங்களை அவர் நீண்ட காலமாக உருவாக்கி வைத்திருந்தார். அவை அரசியல் கிளைகளாக மாற்றப்பட்டது. அது ஒரு வசதியாக இருந்தது. மக்களினுடைய பொதுவான அதிருப்திகள் அனைத்தையும் தீய சக்தி அப்படிங்கிற ஒரு மாரல் ஃப்ரேமிங்குள்ள கொண்டு வந்தாங்க, which people were able to relate and connect and amplify. தாவேக அரசு விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்று 1.5 மாதங்கள் பக்கம் ஆயிருச்சு. இந்த அரசியல் களத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு? அரசியல் களத்தில் சில மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. சட்டம் ஒழுங்கு அப்படியே தான் இருக்குது. அதில் ஒன்றும் எந்த முன்னேற்றமும் இல்லை. பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான இதெல்லாம் குறைஞ்சிருக்குதா இல்லைன்னா அப்படிலாம் ஒன்றும் பெருசா எல்லாம் மாறல. ஒரு நேரட்டிவை ஈஸியா செட் பண்ண முடியுது. அது உண்மையா இல்லையாங்கிறது. குடும்பங்கள் இப்போது அரசியல் அலகுகளாக மாறி இருக்கு. இளம் வாக்காளர்கள் பார்வையாளர்கள் அல்ல, அவர்கள் செய்திகளை வேகமாக பரப்புகிறவர்களாக மாறி இருக்கிறார்கள். அரசினுடைய சாதனைகள் அடிப்படை கடமைகளாக பார்க்கப்படுகிறது. திமுகக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன் இருக்கு? ஒரு 5 ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஷன்ஸ். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். ஃபாதர், தாவேக அரசு ஆட்சி அமைச்சிருக்கு. நிறைய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். சட்டமன்ற கூட்டத்தொடர் விவாதங்கள் எல்லாம் முடிஞ்சிருக்கு. உண்மையில் இந்த விஜய் அவர்களுடைய வெற்றி, இதனுடைய பின்னணி என்ன ஃபாதர்? நிறைய சொல்றாங்க, லாட்ரி பணம்ங்கிறாங்க. என்ன நடந்தது ஃபாதர்? எப்படி அவர் வெற்றி பெற்றார்? அதாவது நான் அந்த விவாதங்களுக்குள் செல்ல விரும்பவில்லை. லாட்ரி பணமா, வேற ஏதாவது பணமா, ரூட் மாஃபியாவா, இதுக்குள்ளெல்லாம் நான் போகவே விரும்பலை. பொதுவாக ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்னு இதை சுருக்க பார்க்குறாங்க. அந்த இடத்துல நான் வேறுபட்டு நிற்க பார்க்குறேன். ஆக்சுவலி எங்களினுடைய அமைப்பு ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசரி குரூப்னு, சாகுன்னு ஒரு அமைப்பு குவைட்டாக நாங்கள் வச்சுருக்குறோம். அதில் ஒரு சீரியஸ் ஸ்டடி, போஸ்ட் எலெக்ஷன் ஸ்டடி ஒன்று, அதனால தான் அந்த பேப்பரோடைய வந்திருக்கிறேன். இது எங்களுடைய சாக் அமைப்பு, ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசரி குரூப் பண்ண ஒரு ஸ்டடியினுடைய சுருக்கம்னு வச்சுங்களேன். அதனால் இந்த பேப்பரோடைய நான் பேசுகிறேன். என்ன நடந்தது ஆக்சுவலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இதை ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு விவரிக்க பார்க்குறாங்க. பட் எங்களினுடைய கணிப்புப்படி அதிருப்தியின் வெளிப்பாடு எல்லா தேர்தலிலும் இருக்கும். அப்போது இருந்த ஆளுகின்ற கட்சிக்கு எதிரான ஒரு வெளிப்பாடு என்பது அனைத்து தேர்தல்களிலுமே இருக்கும். ஆனால் இந்த அதிருப்திகள் அனைத்தும் ஒரே திசையில் பயணித்தன என்பதுதான் இந்த தேர்தலினுடைய வேறுபாடு. இதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நீங்கள் அடுத்து உங்களினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் வரையறுக்க முடியும். ஸோ இதை நாங்கள் சென்ட்ரல் அனலிட்டிக்கல் டிஸ்டிங்ஷன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இதை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய என்டையர் பிளானிங்கும் நீங்கள் தப்பாக தான் பண்ணுவீங்க. அப்போது அதிருப்திகள் பல்வேறு வடிவத்தில் இருந்தன. அது ஊழலாக இருக்கலாம், சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருட்கள் பரவலாகிவிட்டது, குடும்ப அரசியல், இப்படி பல்வேறு அதிருப்திகள் இருந்ததாக நாம் ஏற்றுக்கொள்வோமே அல்லது வைத்துக்கொள்வோம். ஆனால் இவை அனைத்தும் எப்படி ஒரு திசையில் பயணித்தன. ஸோ இந்த கன்வர்ஜென்ஸுங்கிறது ஐ திங்க் இட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது இந்த கன்வர்ஜென்ஸை புரிஞ்சுக்கணுன்னா தாவேகாவினுடைய ஆப்ரேட்டிங் டெம்ப்ளேட், அதனுடைய செயல்படும் முறை எப்படி இருந்தது, அதையும் பலர் எப்படி சுருக்க பார்க்கிறார்கள் என்றால், அவருக்கு ஒரு திரை கவர்ச்சி இருந்தது, வசீகரம் இருந்தது. அந்த திரை கவர்ச்சியும் வசீகரமும் இந்த வெற்றியை நோக்கி
எங்களை பொறுத்தவரையில் அது ஒரு பார்ட், தட்ஸ் ஒரு ஸ்மால் பார்ட், வெல் இம்பார்ட்டன்ட் பார்ட். எல்லா குடும்பங்களுக்கும் முன்னரே அவர் ஏதோ ஒரு வகையில் அறிமுகமாகி இருந்தார். அதனால் அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன என்பதை பற்றின விசாரணைகளுக்கான தேவை அதிகமாக இருக்கவில்லை. இது ரொம்ப 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 முக்கியமானது. பொதுவில் புதிதாக ஒருவர் களத்திற்கு வருகிறார் என்றால் என்ன கொள்கையோடு வருகிறார், அவருடைய மாற்றத்திற்கான வாக்குறுதிகள் என்ன, இந்த கேள்விகள் எல்லாம் நிறைய இருக்கும். இதைத்தான் விசாரணைன்னு சொல்லுவோம். அந்த எந்த விசாரணையும் விஜய்க்கு தேவைப்படலை. ரெண்டாவது ரசிகர் மன்றங்களை அவர் நீண்ட காலமாக உருவாக்கி வைத்திருந்தார். அவை அரசியல் கிளைகளாக மாற்றப்பட்டது. அது ஒரு வசதியாக இருந்தது. மூணாவது ரொம்ப முக்கியமானது டீசென்ட்ரலைஸ்ட் டிஜிட்டல் சர்க்குலேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரலைஸ்ட் அண்ட் வெரி கார்பரேட்டைஸ்ட் ஒரு பெண்ணுங்கிற ஒரு அமைப்பு இருந்தது, விச் காட் வெரி காம்ப்ரமைஸ்ட், விச் பிகேம் வெரி கரப்ட் ஆல்சோ, வெரி கரப்ட். பட் இவங்க என்ன அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்ட் ஒரு சர்க்குலேட்டரி டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜியை பியூட்டிஃபுல்லாக அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஸ்ட்ரக்சரை போட்டு யார் யார் பரப்பணும், எந்த அளவுக்கு பரப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கட்டமைப்பு கொடுத்தனால மின்னல் வேகத்தில் இது செய்தி எல்லாருக்கும் போய் சேர்ந்துருது. இதை வாட்ஸ்அப் செயலி மூலம் இன்னும் அவங்க பன்மடங்கு அதை அதிகப்படுத்துறதுனால ஒவ்வொரு நாளும் அது குடும்ப உரையாடலை கட்டமைக்கிறது. இது நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த சர்க்குலேட்டரி பட் புரோட்டோகால் ட்ரிவன் கண்ட்ரோல்டு இல்லை, ஹைராக்கிக்கல் கண்ட்ரோல் இல்லை, ஹைராக்கிக்கலி கைடட், மாடரேட்டட் பட் என்கரேஜ்ட். காசு கொடுத்து 2000 பேர் அவங்க வைக்கல. சென்ட்ரலாக ஒரு டீம் இருந்து பட் 1,00,000 பேரை உருவாக்கினாங்க. ஸ்ட்ரெங்க் டிஎம்கே ஆல்சோ ஹேஸ். பட் அந்த ஒரு உருவாக்கத்தை அவங்க செய்யலை. அப்புறம் இந்த ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் கொள்கை ரீதியான பெரிய விவாதங்களுக்கான தேவையை இல்லாமல் பண்ணிடுது. அடுத்தது இந்த நான் சொன்ன மாதிரி இந்த புரோட்டோகால் ட்ரிவன் பார்ட்டிசிபேஷன், அதை ரொம்ப பிரில்லியண்டாக அவங்க பண்ணியிருக்காங்க. புரோட்டோகால் ட்ரிவன் பார்ட்டிசிபேஷன் பை ரசிகர் மன்றத்தினுடையவும் பொதுமக்களினுடையவும். கடைசியாக மாரல் ஃப்ரேமிங், இதுதான் அவங்களினுடைய வெற்றிக்கான அந்த ஒரு லீப் கொடுக்கறது. எல்லா அதிருப்திகளையும், அனைத்து அதிருப்திகளையும், அது ஊழலாக இருக்கட்டும் அல்லது வாரிசு அரசியலாக இருக்கட்டும், மக்களினுடைய பொதுவான அதிருப்திகள் அனைத்தையும் ஒரு பிரில்லியண்டான மாரல் ஃப்ரேமிங்குள்ள, தீய சக்தி அப்படிங்கிற ஒரு மாரல் ஃப்ரேமிங்குள்ள கொண்டு வந்தாங்க. விச் பீப்புள் வேர் ஏபிள் டு ரிலேட் அண்ட் கனெக்ட் அண்ட் ஆம்பிளிஃபை. ஸோ இதெல்லாம் தான் எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறது திமுக யோசிக்கணுமே தவிர அப்படிதான் நான் நினைக்கிறேன். எங்களினுடைய அணியினர் உட்கார்ந்து நாங்கள் யோசித்ததில்லை. மற்ற பிரச்சனைகள், காரணங்கள், உட்கட்சி பிரச்சனை, கேண்டிடேட் சரியில்லை, இதெல்லாம் சரியில்லை, தங்களுக்கு ஆதரவாக நின்றவர்களை இழந்தார்கள், இதெல்லாம் நம்ம பேசப்பட்டதுதான். புதுசாக ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் ஃபேக்டர் இல்லைன்னு சொல்லலை. கட்சிக்குள்ளேயே அவர்கள் அதையெல்லாம் பேசியிருப்பார். ஆனால் இந்த அடிப்படையில் என்னென்ன அந்த ஆப்ரேட்டிங் டெம்ப்ளேட்டில் என்னென்ன குணாம்சங்கள் இருக்குது, அது எப்படி தேர்தல் களத்தை மாற்றியது என்பதை நீங்கள் ஆய்வுபூர்வமாகவும் விஞ்ஞானபூர்வமாகவும் புரிந்து அதற்கான தக்க நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டத்திலும் நீங்கள் தடுமாறுவீர்கள் என்பதால் தான் இதை நாங்கள் சொல்கிறோம். தவிக அரசு விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்று 1.5 மாதங்கள் பக்கம் ஆயிடுச்சு. இந்த அரசியல் களத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு? நான் மீண்டும் அதுதான் இந்த ஒரு ஆய்வினுடைய அடிப்படையில் நின்று சொல்றதுனால, ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்திருக்கிற மாற்றங்கள் அல்லது நம்ம அன்னைக்கே பேசிட்டோம்னா சில முக்கியமான துறைகளில் ஊழல் வெகுவாகவே குறைந்திருக்கிறது. பத்திரப்பதிவு துறையாக இருக்கட்டும் அல்லது குறிப்பாக அந்த சிஎம்டி அந்த பெர்மிஷன் அப்ரூவல்ஸ் எல்லாம் வாங்குகிற துறைகளில் குறைஞ்சிருக்குது. பட் சட்டம் ஒழுங்கு அப்படியே தான் இருக்குது. அதில் ஒன்றும் எந்த முன்னேற்றமும் இல்லை. பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான இதெல்லாம் குறைஞ்சிருக்குதா இல்லைன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் மாறலை. நிர்வாகம் ரொம்ப பட் அரசியல் களத்தில் சில மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. அதைத்தான் ஒரு இயக்கமாக, கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் முன்வாங்கிக் கொள்ள வேண்டும். கூட்டணி மாறினது மட்டும் இல்லை, மீண்டும் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், பேசுகிறோம். கூட்டணி மாறி இருக்கிறது, இதை எப்படி சரி செய்ய போகிறாங்க, எப்படி நீங்கள் அடுத்த கேள்வி கேட்க தான் போகிறீங்க, அதை பற்றி தான் கேட்க போகிறீங்க. பட் எங்களை பொறுத்தவரையில் 2026 தேர்தல் வேறு சில மாற்றங்களையும் தேர்தல் நடக்கின்ற முறையிலேயே மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. அதில் ஒன்று,
கதையாடல்கள் மிக வேகமாக உருவாகின்றன. ஒரு நேரட்டிவை ஈஸியாக செட் பண்ண முடியுது. அது உண்மையா இல்லையாங்கிறது சாதாரண மக்களே சொல்றாங்க, நிறைய கடன் வச்சுட்டு போயிட்டாங்கப்பா, அதனால தான் அவங்க வாக்களித்தது எதுவும் அவங்களால கொடுக்க முடியாது. இதற்கு பதில் சொல்லி முடிப்பதற்கு முன்னால் இன்னொரு நேரட்டிவ் வந்துடும். கடன் வாங்குவது எல்லா அரசுகளும் செய்வதுதான், இவர்களும் செய்துதான் ஆக வேண்டும், ஆனால் எங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை, பழியும் இல்லை என்பதாக ஒரு நிலைப்பாடு எடுக்க முடிகிறது. ஏனென்றால் வெகு வேகமாக இது எல்லாமே அந்த டீசென்ட்ரலைஸ்ட் புரோட்டோகால் டிசமினேஷன் சொல்லுவோம், digital circulation so the narratives get formed and circulated very fast even before traditional parties like ADMK or DMK sit down and என்ன நம்ம பதில் சொல்லலாங்கிறத முடிவு பண்ணி சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளாடி மக்கள் மத்தியில் போய் அது ஒரு ஒப்பீனியனாக செட் ஆகி அந்த நேரட்டிவ் அப்படியே நின்றுது. இது அரசியல் களத்தில் நடந்திருக்கிற டிஜிட்டல் ஒரு அரசியலுக்குள்ள நடந்திருக்கிற மிகப்பெரிய மாற்றம். குடும்பங்கள் இப்போது அரசியல் அலகுகளாக மாறி இருக்கின்றன. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான, முன்னாடியும் அப்படித்தான், பட் தேர் வாஸ் அ ஹைரார்கி. அப்பா முடிவு பண்ணுவார், அல்லது அம்மா முடிவு பண்ணுவாங்க, தாத்தா முடிவு பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு வேற மாதிரி ஒரு சென்ட்ரல் அலகாக மாறி இருக்குது. இளம் வாக்காளர்கள் பார்வையாளர்கள் அல்ல, அவர்கள் செய்திகளை வேகமாக பரப்புகிறவர்களாக மாறி இருக்கிறார்கள். உங்களுக்கு நிறைய வளம் இருக்குது, எல்லா கட்சிக்கும் இருக்குது, பட் அதை நீங்கள் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணல. தாவேகா மட்டும்தான் இளம் வாக்காளர்களை பார்வையாளர்களாக மட்டும் வைக்காமல் தங்கள் செய்திகளை வேகமாக அதிவேகமாக பரப்புகிறவர்களாக மாற்றியது. இன்னொன்று, அரசினுடைய சாதனைகள் அடிப்படை கடமைகளாக பார்க்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியம். நம்ம திமுக என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நல்ல திட்டங்களை தானே செய்திருக்கிறோம், மக்கள் ஓட்டு போடுவார்கள், இந்த திட்டங்களுக்காக நமக்கு வாக்கு வந்துவிடும். பட் மனநிலையில் மாற்றம் வந்திருக்கிறது. அரசு செய்கின்ற செயற்படுத்துகின்ற திட்டங்கள் என்பது அவை சாதனைகள் என்று மக்கள் பார்ப்பதை விட, ஆமா இதுதானே அரசாங்கம் பண்ணணும், இது அரசாங்கத்தினுடைய கடமை தானே, இதுல என்ன பெரிய சிறப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இன்றைக்கு மக்கள் மத்தியில் வந்திருக்குது. இதுக்காக நம்ம வாக்காளர்களை குறை சொல்ல முடியுமா? முடியாது. அரசியல் தான் வாக்காளர்களினுடைய எண்ணங்களுக்கு, எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர, நாம் இருக்கிற இடத்திற்கு மக்கள் சேர்வார்கள் என்று எதிர்பார்ப்பது அது ஒரு பிரபுத்துவ மனநிலை. அடுத்ததாக, அறநெறி சட்டகம் என்பது கொள்கை விளக்கங்களை முறியடிக்கிறது. மாரல் ஃப்ரேமிங்கிறது பாலிசி எக்ஸ்பிளனேஷனை தோக்கடிச்சிருது. அந்த தீய சக்தி இருக்கு இல்லைங்களா, நீங்க என்னதான் விளக்கம் சொன்னாலும், பாலிசி எக்ஸ்பிளனேஷன் சொன்னாலும், தமிழ் சனத்துக்கு பொறுத்த வரைக்கும் மாரல் ஃப்ரேமிங் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல், வெரி வெரி பவர்ஃபுல். ஸோ இந்த யதார்த்தங்களை தான், அதுக்கு மற்றபடி நீங்கள் களத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குது. சமூக வாக்கு வங்கி எப்படி இனிமேல் ரீஷேப் ஆகும், இந்த கூட்டணிகள் எப்படி பாராளுமன்ற தேர்தலில் இதாகும், அதெல்லாம் நீங்கள் அப்புறம் கேட்கலாம். நான் டெஃபினெட்லி பதில் சொல்லுவேன். அட் தி எண்ட் ஆஃப் இட் ஐ வில் give my thoughts. பட் இந்த போக்கில் என்னன்னா, நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ணதை பொதுவாக வாக்காளர்கள் ஒரு பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சதுனால நான் அந்த டிரெக்ஷனில் இந்த பகிர்தலை எடுத்துட்டு போகிறேன். இவ்வளவு தூரம் மக்கள் வாக்களிக்கக்கூடிய தன்மை, அரசியல் தேர்தல் களம், இது குறித்து விவரித்தீங்க ஃபாதர். இப்போ அடுத்து திமுகக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன் இருக்கு? அதாவது அதையும் எங்களுடைய குழு அமர்ந்து விவாதித்தது. அதில் ஒரு 5 ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஷன்ஸ், மூலோபாய தெரிவுகள்னு எடுத்துக்கலாம். அதில் நாங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸும் வச்சுருக்கிறோம். இது எல்லா கட்சிகளும், அதிமுகவுக்கும் நாங்கள் அது ஒன்றும் பண்ணியிருக்கிறோம். தாவேகா எப்படி ஆட்சி நடத்தினால் அவர்கள் நின்று நிலைப்பார்கள் என்பது பற்றியும் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் கூட அடுத்தடுத்து வருகிற போது நாம் பேசலாம். ஒன்று, காத்திருப்பு, பேசிவ் ரிகவரி. இவங்க தப்பு செய்ய விட்டு அல்லது லேக் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சு அமைதியாக காத்திருப்பது என்பது ஒரு ஆப்ஷன். ஆனால் இதை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலை. ஏன்னா அது உங்களினுடைய ஆப்போனண்ட்டுக்கு களத்தை விட்டு கொடுப்பதாக ஆகிவிடும். 2வது ஆப்ஷன் தீவிர தாக்குதல், அக்ரெசிவ் அட்டாக். இதையும் நாங்கள் பரிந்துரைக்கல. கட்சியின் தொண்டர்களை அது சுறுசுறுப்பாக வைக்கும், ஒரு உற்சாகப்படுத்தும். பட் நாங்கள் பரிந்துரைக்கல. காரணம் என்னென்னா, அந்த விஜய் மேலே ஒரு பர்சனல் அஃபெக்ஷன் மக்களுக்கு இருக்கிறது. நம்ம இந்த தேர்தல் நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே அக்ரெசிவ் அட்டாக் பண்ணிங்கன்னா அவர் மேலே சிம்பதி தான் அதிகமாக, அவர் ஒரு விக்டிமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா தமிழ் சென்டிமெண்ட் அப்படி. சோனியா காந்தியோட முதல்ல இங்கே வந்த பிறகு என்னதான் இருந்தாலும் விதவை புண்ணியா அப்படின்ட்டு, ஈழத்தை அழிச்சதை விட என்னதான் இருந்தாலும் ஒரு விதவை புண்ணு. அப்போது
ஸோ இந்த விக்டிமை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது பாவம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தமிழ் ஒரு உளவியல். அதனால் அதை நாங்கள் பரிந்துரைக்கல. திமுகவுக்கு இருக்கிற மூணாவது ஆப்ஷனுங்கிறது தாவேக்காவை இமிட்டேட் பண்ணுறது, அவங்கள மாதிரி மீம்ஸ் போடுறது, அவங்கள மாதிரி திருப்பி தாக்குறது, இந்த அவங்களுடைய அதே டெம்ப்ளேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் அதை பரிந்துரைக்கல. பிகாஸ் ஒரு புதிதாக வந்த இளம் வாக்காளர்களை கொண்ட கட்சியினுடைய ஒரு பலவீனமான நகல் போலத்தான் உங்களை அது காட்டுமே தவிர ஒரு சீரியஸான பார்ட்டியாக உங்களை அது நிறுத்தாது. நான்காவது ஒரு அப்ரோச்சுங்கிறது புதிய கூட்டணிகளை தேடுவது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. டெஃபினெட்லி அது ஒரு கட்டாயம், அது ஒரு தேவை. ஆனால் அதுவே மாற்றத்தை கொண்டு வருமானா வராது. அடிப்படையில் அரித்மேட்டிக்ஸ் தான் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ். அவ்வகையில் கூட்டணி என்கின்ற கணக்கில் திமுக இப்போது சற்று பலவீனமாகத்தான் இருக்கிறது. நான் எப்போதும் பரிந்துரைப்பது உங்கள் சமூக கூட்டணியை வலுப்படுத்துங்கள். இந்த தேர்தல் தோல்விக்கு காரணம் இது திமுக தோற்றிருக்க வேண்டிய தேர்தலே அல்ல. உங்களுக்காக வாக்களித்து வந்தவர்கள், உங்களுக்காக விரும்பி வாக்களிக்கிறவர்களை நீங்கள் 5 வருஷமாக கவனிக்கல, அவ்வளோதான். கட்சிக்காரங்களை கவனிக்கல. அரசு ஊழியர்களுக்கு நிறைய அதிருப்தி இருந்தது, உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை நீங்கள் சரியாக கவனிக்கலை. கிறிஸ்டியன்ஸுக்கு நிறைய கிரீவன்சஸ் இருந்தது. பலமுறை நானே மூத்த அமைச்சர்கள் ஒருவருடன் நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். எப்படிங்க நீங்கள் வரணும்னு ஆவேசமாக களமிறங்கி ஓட்டு போட்டவங்க ஒரு ஸ்கூலுக்கு என்ஓசி வாங்க போனால் 25 லட்சம் 30 லட்சம் கேட்பீங்க. ஒரு காலேஜுக்கு ஒரு அப்ரூவல் வாங்க போனால் 50 லட்சம் 1 கோடி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கட்சியில் நீங்கள் எம்எல்ஏ முன்னாடி இருந்தவங்க, எம்பியாக இருந்தவங்க, அவங்க ஒரு பெர்மிஷனுக்கு போனாலே அவங்கள்ட்டே காசு வாங்குகிற ஒரு அமைச்சர்களை வச்சுட்டு இருந்தீங்க 5 வருஷங்கிறதெல்லாம் அட்ராஷியஸ். அது ஒரு அன்பார்டனபிளி அட்ராஷியஸ். ஸோ அதனால் சமூக கூட்டணி விலகி இருக்குது. புதிய சமூக கூட்டணிகளை தாவேக்கா உருவாக்குவதற்கான முயற்சி நடக்கிறது. அதுக்கு ஆர்எஸ்எஸ் ஆதரவும் இருக்குமோ, அந்த சமூக கூட்டணிகளை சிதைப்பது என்பது ஒரு அப்ரோச்சாக இருக்குமோன்னு எனக்கு பார்க்க தோணுது. ஸோ சமூக கூட்டணிகளை திமுக தேட வேண்டியது ஒரு கட்டாயமான ஒரு இடம்தான். புதிய அரசியல் கூட்டணிகளையும் அது மாதிரி அவசரப்பட்டு போய் கூட்டணி அமைப்பதை விட கவனமாக பொறுத்திருந்து தேர்தல் காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு எடுப்பதுதான் சரியாக இருக்கும். அடுத்த ஆப்ஷனுங்கிறது அமைப்பு ரீதியான மறுமலர்ச்சி, ஆர்கனைசேஷனல் ரினியூவல். இதைத்தான் நாங்கள் முழுமையாக பரிந்துரைக்கின்றோம். ஏன்னா திமுக ஒன்றும் ஸ்டார்ட் அப் கிடையாது. இது ஒரு ஸ்டார்ட் அப் கட்சி கிடையாது. ஏதோ 10 லட்சம் 20 லட்சம் கடன் வாங்கி தொழில் தொடங்குற மாதிரி ஒரு கட்சி இல்லை. இது ஒரு பெரிய பிராண்ட், பெரிய நிறுவனம், பெரிய லெகசி பார்ட்டி. சாதாரண லெகசியாக என்ன, எவ்வளவு நற்சான்றிதழ்கள் அதற்கு இருக்கிறது. பேட் ரிப்போர்ட் பல இருந்தாலும் கூட அதை விட அதிகமாக நற்சான்றிதழை கொண்ட குட் ரிப்போர்ட் கார்டை கொண்ட ஒரு மிகப்பெரிய கட்சி. ஆல் இட் நீட்ஸ் இஸ் ரிவைவல் ஆஃப் த பார்ட்டி, ரினியூவல் ஆஃப் த பார்ட்டி. ரிவைவலுங்கிறத விட ரினியூவல், அது ஒன்றும் கஷ்டமான வேலையே இல்லைங்க. ஆல் இட் நீட்ஸ் ஒரு டீம் ஆஃப் லீடர்ஸ் ஹூ பிலீவ் தட் இட் இஸ் பாசிபிள் டு டூ. அண்ட் இந்த பணம் மட்டுமே தேர்தலை வெற்றி, அது முடிஞ்சு போச்சு. அந்த சாப்டரே முடிஞ்சிருச்சு. இனிமேலும் அதை நம்புறவங்க இருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாதுன்னு வச்சுங்க. ஸோ ஆர்கனைசேஷனல் இந்த ரினியூவலுங்கிறது கொள்கை ரீதியான ரினியூவல் மட்டும் இல்லை, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆல்சோ. நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, டெம்ப்ளேட் எல்லாம் மாறிடுச்சு. அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்றபடி கட்சியினுடைய அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை மாற்றுற ஒரு அணுகுமுறை வேணும். இன்னொன்று அஃப்கோர்ஸ் கூடவே பரிந்துரைப்பது நான் ஏற்கனவே சொன்னது, புதிய சமூக அல்லது இருந்த சமூக கூட்டணிகளோடு உரையாடல். அந்த திரும்பவும் அவங்களை எப்படி நீங்கள் உங்களோட சேர்த்துக்க முடியும். அரசியல் கூட்டணிகளை கொண்டு வருவது கடினமாக இருக்கலாம், ஆனால் சமூக கூட்டணியை ஏற்படுத்துவது எளிது. அதுக்கு உங்களோட ஆட்டிடியூட் மாறணும். இந்த ஃபியூடல் ஆட்டிடியூடில் இருந்து சாதாரண ஒரு ஆட்டிடியூடுக்கு நீங்கள் வரணும். அதை நான் இப்போ ரொம்ப பேச விரும்பலை. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் நொந்து போய் வழியாக இருக்கிற போது அதுக்குள்ளே நான் இன்னும் போக விரும்பலை. தென் ஆல்சோ கட்சியினுடைய மனித வளங்களை கொண்டே ஒரு பெரிய டிஜிட்டல் போர்ப்படையை நீங்கள் உருவாக்க முடியும். பெரிய படையை திமுக மாதிரி ஒரு கட்சிக்கு ஒரு வாரம் நினச்சாலே நீங்கள் 50,000 டிஜிட்டல் போராளிகளை உருவாக்கலாம். உருவாக்கவே இல்லையே. ஹைலி சென்ட்ரலைஸ்ட் அதான் சொன்னல, ஹைலி காம்ப்ரமைஸ்ட் அண்ட் கரப்டட் ஒரு நிறுவனத்தை தான் நீங்கள் வச்சுருந்தீங்க. உங்கள் தோல்விக்கு அது ஒரு முக்கியமான காரணம். தப்பான இன்புட் கொடுக்கறது,
உங்களுக்கு வேண்டப்பட்ட மந்திரிகளை பற்றி எல்லாம் கவர் பண்ணுறது, வேண்டப்பட்ட கட்சி பொறுப்பாளர்களை பற்றி நல்லாவும் வேண்டப்படாதவங்களை பற்றி. ஸோ யூ பிகேம் பிளேயிங் பாலிட்டிக்ஸ். அப்படி தான் இது. என்னை பொறுத்த வரைக்கும் திமுக நினச்சதுன்னா ஒரு 2 லட்சம் போர்ப்படை வீரர்களை அவங்க உருவாக்க முடியும். அவங்கள நான் சொன்ன மாதிரி அந்த புரோட்டோகால் ட்ரிவன் ஒரு டிஜிட்டல் ஃபோர்ஸாக மாற்றியாச்சுன்னா எந்த பெரிய சக்தியும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்ணிடலாங்கிறது என்னோட கருத்து. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.